அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. இதில் நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி, இல்லை அறிவியல் பூர்வமாக நம்மளுடைய உடலுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் நிரூபணமாக இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக நாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தேவர்கள், ரிஷிகள் அனைவரும் கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னா அது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை எவ்வளவு பாதாளத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இல்லை வறுமையும் தரித்திர நிலைகளும் அவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும், ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் ஒரு 48 நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 48 நாட்கள் நிறைவடைவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு மிக மிக பவர்ஃபுல்லானது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு இந்த சுவாச கோளாறுகள் இல்லை நிறைய நோய்கள் இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸே சொல்லுவாங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சி எடுங்க, கொஞ்சம் உடற்பயிற்சி எடுங்க அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை வேளையில் ஓசோன் படலம் கிட்ட வரும். அப்போ சுத்தமான காற்று அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அந்த காற்றை நாம் சுவாசித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நோய்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் டாக்டர்ஸே கொஞ்சம் அதிகாலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்வதற்கெல்லாம் இதுதான் காரணம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, இல்லை உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பேசுங்க. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நிச்சயம் அது உங்களுக்கு கொடுத்தே தீரும். இதில் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் இதை செய்யுங்க. இப்போ மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு செல்லாமல் நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு தியானம் செய்யலாம். மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும், செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு அவங்க நிச்சயம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும். அம்மா ரொம்ப நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறீங்க, அது எந்த நேரம் அப்படின்னா அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 3:30 ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 3:30க்கெல்லாம் எழுந்திருச்சு நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா அங்கே போய் தூங்கி வழிவாங்க இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4:30 மணியிலேருந்து நான் 5:30 மணி வரைக்குமே டைம் கொடுத்துட்டேன். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எது வசதி வாய்ப்பாக இருக்குதோ அந்த நேரத்தில் எந்திரிச்சுக்கோங்க. நீங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா சுவாமியினுடைய திருவுருவப் படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி வாசனை நிறைந்த மலர்கள் வச்சு தீபம் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கணுமா அப்படின்னா ஏதாவது இனிப்பு வகைகள், சர்க்கரை பொங்கல், பாயசம், இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும், அது உங்கள் லைஃப்பில் நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு இமேஜினேஷனோட நீங்கள் இந்த மந்திரத்தை குறைந்தது 8 முறையாவது நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது.
நம்ம 10 பேர் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட ஒரே விஷயத்த சொன்னோம் அப்படின்னா கூட அவருக்கு கன்விஷனே ஆகாதுங்க. நான் 10 பேரும் 10 டைமில் சொல்லுவோம். அவர் எதை கேட்பாரு? அப்போது கடவுள் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லும்போது கடவுள் கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்பார். நாம் கேட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, இப்போ என்ன ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு உட்காந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். அதற்கடுத்து பூஜை அறையில் போய் பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தையுமே செஞ்சு பாருங்கள். இதை கண்டினியூஸாக ஒரு 2 வீக்ஸ் செஞ்சு முடித்த பிறகே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் பெரிதளவு குறைந்திருக்கும். வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரித்திருக்கும். வருமானங்கள் அதிகரித்திருக்கும். இப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். அப்போது நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இப்போ பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோமா, நாங்கள் இந்த மந்திரத்தையும் பூஜை அறைக்கும் போக முடியாது, சொல்ல முடியாது, நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. என் வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு சோதனையை கொடுக்குற, இந்த சோதனையெல்லாம் நீங்கள் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுப்பதற்கு எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கும். நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு பாருங்கள். உங்களுக்கு முதல்ல நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பணியில் யாருமா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு எங்களால் குளிச்சுட்டு பூஜைகள் செய்ய முடியலை, உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா கூட நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு தீபமாவது ஏற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தூங்கிடுங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக செய்யுங்க. அதே மாதிரி அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது 108 முறையாவது பாராயணம் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை இந்த கடவுள்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் மன்றாடி கேளுங்க. நிச்சயம் அது உங்களுக்கு நடந்தே தீருங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தேவர்களும் ரிஷிகளுமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.